ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல இன்னைக்கு அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணி 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு இப்போ இந்த 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்லையும் நாளை அதிகாலைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு அங்கே இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. திருமலைக்கு நேற்று தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 67,568. நேற்று முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 22,084. நேற்றைய உண்டியல் காணிக்கை 4.58 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் சர்வ தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 9 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசன நேரம் ஆனது 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 3.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்னைக்கு ஜனவரி 23ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்குரிய திருமலை தரிசன டிக்கெட்ஸினுடைய 3 முக்கியமான புக்கிங்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஜனவரி 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்குரிய அங்க பிரதட்சணம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. காலையில் 11 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸுக்கான தரிசன புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. மதியம் 3 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்குரிய சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி புக் பண்ணணும் என்ற தனித்தனி வீடியோக்கள் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஜனவரி 25ஆம் தேதி நாளை மறுநாள் திருமலையில் ஈவினிங் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள பௌர்ணமி கருட சேவை இருக்கு. ஜனவரி 25ஆம் தேதி காலையில் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா இருக்கு. பாப்பவிநாசம் டேம்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்ல நடந்து போய் தான் ராமகிருஷ்ண தீர்த்தத்திற்கு நாம போகணும். ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவிற்கு 10 வயதிலிருந்து 50 வயதிற்கு உட்பட்டவங்களை மட்டும்தான் நடக்கிறதுக்கு அலோ பண்ண போகிறாங்க. 10 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்களையும் இந்த ட்ரெக்கிங்குக்கு அலோ பண்ண மாட்டோம்னு டிடிடி நேற்று குறிப்பிட்டிருக்காங்க. காலையில் 5 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் தான் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவிற்கு நடக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக காலையில் 5 மணிக்கு பாப்பவிநாசம் டேம் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. மதியம் 12 மணிக்கு எக்ஸாக்டாக இந்த பாப்பவிநாசம் டேம் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஜனவரி 25ஆம் தேதி ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவிற்கு ட்ரெக்கிங் போகக்கூடியவங்க இந்த டைமிங்கையும் ஏஜ் ஸ்பெசிஃபிகேஷனையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி 25ஆம் தேதி பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எதையுமே பாப்பவிநாசம் டேமுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. கோகர்பம் டேம்ல இருந்து பாப்பவிநாசம் டேமுக்கு டிடிடி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 30லிருந்து 35 பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதிக உடல் எடை உள்ள ஒபீஸ் டிவோட்டிஸையும் சமீபத்தில் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டிவோட்டிஸ்களையும் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவிற்கு ட்ரெக்கிங்காக அலோ பண்ண மாட்டாங்க. அதே போல் இந்த ட்ரெக்கிங்காக வரக்கூடிய டயபெட்டிஸ் பேஷண்ட், பிபி பேஷண்ட்ஸ், தைராய்டு இருக்கக்கூடியவங்க, ஹார்ட் டிசீசஸ் இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இந்த ட்ரெக்கிங்காக வரணும் என்பதையும் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், தைராய்டு பேஷண்ட்ஸ் இவங்க ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவிற்கு ட்ரெக்கிங்காக போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகள் இதை எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி காலையில் சாப்பிட்றதுக்கு அவங்களே ஃபுட்டு கொடுத்துருவாங்க. பாப்பவிநாசம் டேம் என்ட்ரிலே ஃபுட்டு கொடுத்துருவாங்க. லஞ்ச் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஃபுட் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே தண்ணீர் நிறைய ட்ரம்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தண்ணீர் ஃபில் பண்ணிக்கலாம். அங்கே டாக்டர்ஸும் இருப்பாங்க. எமர்ஜென்சிஸுக்காக ஆம்புலன்ஸஸும் இருக்கும். குடிக்கிறதுக்காக மோரும் அங்கே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் குளுக்கோஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஜனவரி 25ஆம் தேதி காலையில் 5 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவிற்காக அலோ பண்ணுவாங்க. மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் பாப்ப விநாசம் கேட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.